பார்த்தீங்கன்னா இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா 390 ரேஞ்ச் 80-90 போயிட்டு இருக்குது இன்னைக்கு ரேஞ்ச் கரண்ட் ரேட்டு. சரிங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு வேலை ஒரு மார்ஜின் கிடைச்சுன்னா ஒரு 400-435 ரேஞ்ச் கிடைச்சுன்னா கொடுத்துடலான்ட்டு. இது எத்தனை மாதம் ஆடுங்க இப்போ? இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ சால்டே வருங்க. இது 35 கிலோ வருதுங்களா? கிலோ வரும் பாருங்க. ஓ சரிங்க. இது நம்ம ஆடுகளை எங்கே வாங்கினதுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். சரிங்க. அதுக்கப்புறம் கரூர். அந்த சீசன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதில். ஓகேங்க. எப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதே வந்து பக்ரீத் இந்தமாதிரி ரம்ஜான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 450-460 போச்சு. ஓகேங்க. இப்போ வந்து 390 இன்னைக்கு கரண்ட் ரேட்டு. ஓகேங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு 30-40 குட்டி கொடுத்துங்க. சரிங்க. சரி கொஞ்சம் 35 கிலோ வந்துருச்சு. சரிங்க. ஸோ அதனால் இப்போ இதுவுமே கொடுக்குறது தான். பட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரேட்டு கொஞ்சம் என்ன பண்ண வச்சுன்னா கொடுக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு. சரிங்க. மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பத்தி ஒன்று கொடுப்போம். ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கப்புல் சொல்லுவாங்க. ஓகேங்க. அப்புறம் ட்ரை ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குறோம். ட்ரை ஐட்டம்ஸ் தான் தருதுங்க. வந்து கீத்து போட்டிருக்கோம். கீட்டு இறங்காத ஃபேன் இருக்குது ஒரு லிட்டருங்க. ஓகே. இந்த வெய்ய காலத்தில் ஃபேனு நோய் எதிர்ப்புக்கு நம்ம மருந்து இது மாதிரி கொடுக்குறீங்க? மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆடுங்க வந்து நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிருக்கணும். சரிங்க. ரெகுலராக. ஓகே. ஏதாவது நோய் இருக்குதா என்ன ஏதுன்னு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சளி மைல்டாக தான் இருக்கும். ஓகே. கழிச்சல் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடணும். ஓகே. ஏதாவது இஷ்யூனா. சரிங்க. ஸோ அந்த ஆடுங்களை செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு ப்ராப்பராக என்ன மெடிசன் நம்ம கொடுக்கணுமோ அதுக்கு அந்த டைமுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துடணும். தனியாக வச்சுட்டா அப்போ 1 or 2 days ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே. அப்படி கலந்து சரி நம்ம பார்க்க போகிறதுங்க ஆட்டு பண்ணைங்க. நம்ம ஏற்கனவே போன 2 வீடியோவில் பார்த்தோம். இப்போ அவர் நண்பர் வர சொல்லியிருக்கா அப்படிங்க. இது நண்பரோட ஆட்டு பண்ணைங்க. 2 பக்கமும் ஆட்டு பண்ணை இருக்குதுங்க. இது சைஸ் என்ன எத்தனை ஆடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாங்க. நம்ம வாங்க பார்த்து. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க. நம்ம ஆட்டு பண்ணை பற்றி பார்த்துருவோமா? போன வீடியோ சொல்லியிருந்தோம். இது வந்து இதுதான் மெயின் இது. சரிங்க. இதுதான் வந்து இப்போ பரன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஆமாங்க. இந்த இது வந்து மெயின் பண்ணை இருக்குதுன்னு சொல்லி. சரிங்க. ஸோ அதான் இதுதான் இந்த பண்ணதாங்க. சரிங்க. ஸோ மொத்தம் கெப்பாசிட்டி 800 ஆடு தாராளமாக விடலாம். 800 ஆடு விடலாம். 800 ஆடு விடலாம். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85க்கு 21. ஓகேங்க. இந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 85ங்க. ஓகேங்க. 21. இது வந்து குரோனுக்கு தீவனம். ஓகே. வாங்கி சைலேஜ். சரிங்க. மற்ற மெட்டீரியல்ஸு. ஓகேங்க. உள்ளே பார்க்கலாங்களா? ஓகேங்க. ஓகே. இது சைலேஜுங்களா? சைலேஜ். ஓகேங்க. பண்டிலாக இருக்குது. ஓகேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணி. ஓகேங்க. ஆட்டுங்களுக்கு தீவனத்தை வந்து நம்ம கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தவிடு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டு பண்ணுறோம். ஓகேங்க. ஓகே. ஆள் போட்டுருக்குது. ஸோ அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்க. அப்புறம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம். சரிங்க. அதுக்கப்புறம் பொட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் சைலேஜ். ஓகேங்க. ஸோ எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஓகேங்க. இது வந்து அரைச்சிக்கிறதுக்கு மிஷினு. தீனி கொட்டை தனி. தீனி கொட்டை. இதை வந்து தீனி கொட்டை. சரிங்கண்ணா. ஓகே. இப்போ உள்ளே பார்க்கலாங்களா? மேலே பார்க்கலாங்களா? ஓகேங்க. இது வந்து ஸ்டெப்ஸு. ஓகே. இது வந்து தைல மரம். இது என்ன மரம் இதுங்க? தைல மரம். ஓகேங்க. இந்த வித்து வந்து எவ்வளோ சொன்னீங்க? 21க்கு 85. ஓகேங்க. இதில் வந்து இது ஆடு எத்தனை மாதத்து ஆடுங்க அதெல்லாம்? இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து வளர்ப்பு குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்க. ஒரு 4 மாதங்க. ஓகேங்க. மேலே வந்து கூரை வந்து இது தென்னங்கீத்து போட்டிருக்கோம். ஓகேங்க. சரிங்க. இப்போ வந்து வெளியே விட்டுருக்குறோம். இப்போ வந்து புழக்க போடுறதுக்கு ஒன்று கொடுத்தா வெளியே கோமியம் பொருளாக விட்டுருக்கோம். இப்போ அடைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ள விட்டுக்கிறதா? ஈவினிங் டைத்தில் விட்டு வெளியே விட்டுருவீங்களா? ஓகே. ஓகேங்க ப்ரோ. தண்ணி வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். சரி. எத்தனை ஆடுங்க இருக்குது இப்போ கரண்டாங்க? இப்போ வந்து மொத்தம் 700 ஆடு இருக்குது. இப்போ 700 ஆடு விட்டுருக்கோம். பெட்டுக்கு வந்து 350. அப்போ இதில் ஒரு 350 அந்த ஷெட்டில் ஒரு 350 இருக்குங்க. சரிங்க ப்ரோ. இப்போ ஏன் இதில் வந்து தைல மரம் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் எஃப்ஆர்பி போட்டிருக்கீங்க. என்ன ரீசனுங்க? ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லைஃப் வரும். ஓகேங்க. மற்ற இது கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அப்போ இது வந்து முன்னாடி ஏற்கனவே போட்டது. இது ஏற்கனவே போட்டது வந்து இந்த தைல மரம். இப்போ வந்து அதில் வந்து எஃப்ஆர்பி போட்டிருக்கீங்க. இது வந்து சைலேஜுங்களா? ஓகேங்க. சைலேஜ் என்னென்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணுறாங்க? சைலேஜ் வந்து ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்க? மக்காச்சோளங்க. அப்படியே மிஷின் விட்டு அரைச்சி. சரிங்க. பண்டில் பண்ணிடுறது. ஓகேங்க. ஸோ பண்டில் பண்ணிட்டா காற்று ஓடாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு 6 month 5 month வரலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான்
ஓகே. இது வந்து இதில் வேற என்னென்ன அப்புறம் மிக்ஸ் பண்ணுறாங்க? வேறு எதுவும் இல்லை, இது மட்டும் தான். மக்காச்சோளம். மக்காச்சோளம் தான் சைலேஜுங்கிறது. அதான் மக்காச்சோளத்தை வந்து அப்படியே இருக்கும் போதே அறுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் விட்டு அறுத்து பண்டில் பண்ணி ஓகேங்க நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து கட் பண்ணி இல்லை, தேவைப்படும் போது பண்டில் பண்ணி வச்சுக்கிறோம். தேவைப்படும் போது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே எவ்வளோ ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஆட்டுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகேங்க. ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 பண்டில் 3 பண்டில். சரிங்க. அப்படிங்கும்போது ஒரு பேட்ச் ஒரு டைமுக்கு ஓகேங்க. ஓகேங்க. அதுமாதிரி செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைமு. சரிங்க. மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பத்தி ஒன்று கொடுப்போம். ஓகே. ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கப்புல் சொல்லுவாங்க. ஓகேங்க. அப்புறம் ட்ரை ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குறோம். ட்ரை ஐட்டம்ஸ் தான் தருதுங்க. சரி, இப்போ வந்து இதில் வந்துங்க ஆடு வந்து எத்தனை 350ன்னு சொன்னீங்களா? ஒரு ஷெட்டு 350ங்க. ஒரு செட்டுக்கு 350. எப்போ நம்ம இதை மாற்ற போகிறோங்க? இந்த ஆட்டை எப்போ மாற்ற போகிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா 390 ரேஞ்ச் 80-90 போயிட்டு இருக்குது இன்னைக்கு ரேஞ்ச் கரண்ட் ரேட்டு. சரிங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு வேலை ஒரு மார்ஜின் கிடைச்சுன்னா ஒரு 400-435 ரேஞ்ச் கிடைச்சுன்னா கொடுத்துடலான்ட்டு. இது எத்தனை மாதம் ஆடுங்க இப்போ? இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ சால்டே வருங்க. இது 35 கிலோ வருதுங்களா? கிலோ வரும் பாருங்க. ஓ சரிங்க. இது நம்ம ஆடுகளை எங்கே வாங்கினதுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். சரிங்க. அதுக்கப்புறம் கரூர். பல இதை வாங்கிட்டு. சரிங்க. இப்போ இது வந்து இப்போ நம்ம கொடுக்கறது வந்து எங்கே கொடுக்க போகிறோம்? நம்ம பட்டிக்கு நான் எங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லையும் கொடுப்போம். சரிங்க. அப்படி இல்லை பல்காக நம்ம வந்து நமக்கு ரெகுலராக வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க. சரிங்க. ஸோ கசாப்புக்குன்னு ஓகேங்க. திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர். ஓகேங்க. சென்னை வரையிலுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, சென்னை வரைக்கும் கொடுக்குறோம். ஓகே ஓகேங்க. இதுக்கு தீவனம்லாம் இது தண்ணி வந்து பச்சை தண்ணி மட்டும் தான், வேறு தீவனம் ஏதாவது கொடுக்குற மாதிரிங்களா? பச்சை தண்ணி நம்ம 20 டைம்ஸ் மார்னிங் ஈவினிங்கில் க்ளீன் பண்ணி சரிங்க கொடுத்துடணும். சரிங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு நம்ம அதுலேருந்து பைப் போட்டுருக்குது. ஓகேங்க. ஸோ லேபர் இருக்கிறப்ப என்ன வந்து ஓகேங்க ப்ரோ. இதுக்கு தனியாகவே லேபர் மேனேஜ் ஒரு ஆள் போதுமா பார்த்துக்கிறதுக்கு? 700 ஆட்டியும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும். ஓகே. சம்டைம்ஸ் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்க. ஓகேங்க. ஆனால் இப்போ வந்து நம்மகிட்ட இதில் வந்து 350 ஆடு இருக்குது. அதாவது 21க்கு 85க்கு 350 ஆடு இருக்குங்க. இதுக்கு வந்து எவ்வளோங்க செலவாச்சு இந்த தைல மரத்துக்கு? தைல மரத்துக்கு எவ்வளோ செலவாச்சு? ஒரு செட்டு போகிறதா இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 7 லட்ச ரூபா. 7 லட்ச ரூபா. இது வந்து பழைய செட்டுங்க. மேபி கொஞ்சம் என்ன பண்ண வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்க. அது வந்து 5 லட்ச ரூபா ஆச்சு. ஓ, அது அந்த ஷெட்டு போகிறதுக்கு எஃப்ஆர்பி ஷெட்டுக்கு. சரிங்க. இது வந்து ஒரு அப்போ போட்டது ஒரு 6 to 7 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா அப்போ தான் பண்ணிட்டு. ஸோ அதனால் ஓகே. இது வந்து தடுப்பு சுவர் இப்போ போட்டது தடுப்புங்களா? இது எத்தனை பேட்சா? 1 2 3 4 இருக்குங்களா? 4 தான் தடுத்துருக்குறோங்க. சரிங்க ப்ரோ. இது வந்து மேலே வந்து கீத்து போட்டிருக்கோம். சரி, ஃபேன் இருக்குது ஒரு லிட்டருங்க. ஓகே. இது வெய்ய காலத்தில் ஃபேனு போட்டிருக்கீங்க. சரிங்க ப்ரோ. வேறு என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? நோய் எதிர்ப்புக்கு நம்ம மருந்து இது மாதிரி கொடுக்குறீங்க? மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆடுங்க வந்து நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிருக்கணும். சரிங்க. ரெகுலராக. ஓகே. ஏதாவது நோய் இருக்குதா என்ன ஏதுன்னு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சளி மைல்டாக தான் இருக்கும். ஓகே. கழிச்சல் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடணும். ஓகே. ஏதாவது இஷ்யூனா சரிங்க. ஸோ அந்த ஆடுங்களை செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு ப்ராப்பராக என்ன மெடிசன் நம்ம கொடுக்கணுமோ அதுக்கு அந்த டைமுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துடணும். தனியாக வச்சுட்டா அப்போ 1 or 2 டேஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே அப்படி கலந்து விட்டுடலாம். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து அது டானிக்கெலாம் வந்து தண்ணியில் கலந்து விடணுமா இல்லை வாயில் ஏதாச்சும் வாயிலே செஞ்சு வச்சு கொடுத்துடலாம்? சரிங்க ப்ரோ. தண்ணியில் கலக்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி கொடுக்கலாம். ஓகேங்க. தண்ணியில் கலக்கலாம். சரி, அது தேவையில்லை. ஓகே. இப்போ பறன் மேலே ஆடு வளர்ப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பறன் வளர்ப்பு ஆடு வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறீங்க? இல்லை, நல்ல லாபகரமான தொழில் தாங்க. சரிங்க. பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து ப்ராப்பராக பார்க்கணும். நம்ம எடுத்து நம்ம வந்து சரிங்க பார்க்கணும். சரிங்க. மார்க்கெட் நிலவரத்தை அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்க. என்ன ரேட்டில் போயிட்டு இருக்குது, வாங்கும் போது என்ன ரேட்டு, விற்கும் போது என்ன ரேட்டு. சரிங்க. சீசன் வைஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குது. ஓகேங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு நல்லா பீக்கில் இருக்கும். ஓகேங்க. ஒரு 6 மந்த்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த சீசன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதில். ஓகேங்க. எப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதே வந்து பக்ரீத் இந்த ரம்ஜான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 450 460 போச்சு. ஓகேங்க. இப்போ வந்து 390 இன்னைக்கு கரண்ட் ரேட்டு. ஓகேங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு 40 குட்டி கொடுத்துங்க. சரிங்க. சரி, கொஞ்சம் 35 கிலோ வந்துருச்சு. சரிங்க. ஸோ அதனால் இப்போ இதுவுமே கொடுக்குறது தான். பட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரேட்டு கொஞ்சம் என்ன பண்ண வச்சுன்னா கொடுத்துடலாம். ஓகேங்க ப்ரோ. சரிங்க.
சரி பக்கத்தில் அது பார்த்துருவோமா? அந்த அது வந்து அதில் எஃப்ஆர்பி போட்ட செட்டு. சரி அதை பார்த்துருவாங்க. ஓகேங்க ஓகேங்க. ஆ